ஃபைனலி பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எங்களுக்கு எதுவுமே இன்டிமேஷன் வரல அப்படின்னு ஒரு சில பிக் பாஸ் ரசிகர்கள் கொந்தளிப்பீங்க. பட் வெயிட் பண்ணுங்க, தமிழ்ல கிடையாது, தெலுங்குல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெலுங்கா? அப்ப இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். என்ன அப்படி ஆயிடுச்சு, சரி வா போலாம் அப்படின்னு முடிவு பண்றாதீங்க. நம்ம தமிழ் பிக் பாஸ் தான் மொக்கையா ஓட்டிட்டு இருக்காங்க. விஜய் டிவி ப்ராடக்ட், விஜய் டிவில பேப்பர் போடுறவங்க, பால் பாக்கெட் போடுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுருப்பாங்க. ஆனா தெலுங்குல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி இறக்கிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் ஃபுல் டீடைலோட உங்களுக்கு சொல்றேன். அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. அதோட 2 எக்ஸ்ட்ரா ஸ்பூன் ஃபன்னும் இருக்கும். சோ ஜாலியா பார்த்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த தெலுங்கு பிக் பாஸோட ஹோஸ்ட் யாரு? நம்ம சைமன். இந்த ஜென்சில ஆரம்பிச்சு 65 வயசு பாட்டி வரைக்கும் சோனியா பாட்ட சோசியல் மீடியால போட்டு வழிக்கு உழற அளவுக்கு சொல்லு விட்டுட்டு இருக்காங்க. எது நாகார்ஜுனாவா? என்னது நாகார்ஜுனாக்கு 65 வயசா? நம்பவே முடியலடி. ஹி இஸ் சோ ஸ்வீட். இல்லப்பா, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு போகல. இப்படின்லாம் ஊத்தி தள்ளுறாங்க. அது எப்படி நம்ம சைமன் காதுக்கு போகாம இருக்கும்? சோ இன்ட்ரோலயே நம்ம தலைவர் சோனியா பாட்டு போட்டு ஆடினாரு பாருங்க. அந்த பாட்டையும் சரி டான்ஸையும் சரி தெலுங்கு வெர்ஷன்ல கொஞ்சம் கேளுங்களேன். சோனியா ஸ்வீட் ஸ்வீட் சோனியா ரேகுதோந்தலேத்த வயசு ஜோரு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே. நல்லா இருந்துச்சா? சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நம்ம தமிழ்ல வர்ற மாதிரியே தெலுங்குலயும் ஸ்ட்ரெயிட்டா கண்டஸ்டன்ட் பேர்லாம் போடல, கொஞ்சம் வளர்க்கணும் இல்லையா? அதனால நாகார்ஜுனா காரு உங்களை ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள எல்லாம் விட மாட்டோம். பிக் பாஸ் சீசன் 9 வீட்டுக்குள்ள போறது அவ்வளவு ஈஸியா? எவ்வளவு சர்ப்ரைஸா இப்ப உங்களுக்கு காட்ட போறோம் பாருங்க. ரெடி? ஓ what a surprise. ஏ சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல. நான் இத பார்த்த நம்ம சைமன் என்னமோ இதுக்கு முன்னாடி பார்க்காதத பார்த்த மாதிரி அப்படியே பொளந்துட்டு நிக்கிறாரு வாய. ஐயா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? அப்படி பார்த்தா இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ள போறீங்க. ரிஹர்சல் பார்க்கிறதுக்காகலாம் உள்ள போனது கிடையாது, அப்படிதானே? சரிங்க சைமன், நாங்க நம்புறோம். ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இது மட்டும் கிடையாது, இந்த ரூம்குள்ள நீங்க போகணும்னா நாங்க ஒரு கேம் வைப்போம். அதுல ஜெயிச்சா மட்டும் தான் இந்த ரூம்குள்ள நீங்க போக முடியும் அப்படின்னு அந்த பிக் பாஸ் சொல்ல, எனக்கே கேமா கொடுங்கடா, நீங்களா நானான்னு பாத்துறலாம் அப்படின்னு நம்ம சைமனும் கேட்க வச்சாங்க பாருங்க ஒரு கேம். கையில ஒரே ஒரு கத்தியை கொடுத்து அந்த போர்டுல அடிக்க சொன்னாங்க. நம்மளும் அடிச்சாரு பாருங்க. ஒரு கத்தி 9 கத்தியா மாறி அந்த 9 கத்தியும் 9 வடிவத்துல போய் சொருவிட்டு நிக்குது. எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. இது மட்டுமா, இன்னொரு கேம் வைக்கிறோம்னு சொல்லி இந்த பெரிய பெரிய மால்ல எல்லாம் குழந்தைங்க அடிச்சு விளையாடுறதுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா? தாரோட சுத்தி மாதிரி ஒன்னு கொடுத்து ஓங்கி அடிச்ச உடனே எவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிச்சிருக்கோம் அப்படின்றத அந்த டிஸ்ப்ளேல காட்டும். அந்த மாதிரி அடிச்சா மட்டும் தான் நீங்க இன்னொரு ரூம்க்குள்ள போக முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, எவ்வளவு பாயிண்ட் எடுக்கணும்னு இவர் கேட்க, அவங்க 500 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்மளால அடிக்கிறாரு. அடிச்ச உடனே 500ஆவது 600ஆவது அப்படின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு 999க்கு போய் நிக்குது. வாட் அ பவர்! இதையும் நம்ம தெலுங்கு மக்கள் நம்பி பார்த்துட்டு இருக்காங்களோ இல்ல இப்படி எல்லாம் ஜிகனா வேலை காமிச்சாதான் தெலுங்கு மக்களுக்கு பிடிக்குமா? எது எப்படியோ சொல்லுங்கடா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு கண்ணத்துல கை வச்சுட்டு சோகமா பார்த்துட்டு இருந்தோமா? திடீர்னு வந்த நம்ம நாகு திடீர்னு உம்மா கொடுக்குறாரு. யாருக்குன்னு பார்த்தா அங்க ஆல்ரெடி கண்டஸ்டன்ட்ஸ்னு 13 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னையா ஒரே செகண்ட்ல முடிச்சிட்டீங்க? இவங்க தான் அந்த 13 கண்டஸ்டன்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? நம்மள மாதிரி சாதாரண மக்கள். அவங்களையும் உள்ள விடணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே அக்னி பரீட்சா அப்படின்னு சொல்லி ஒன்னு வச்சாங்க. அதுல ஜட்ஜ் 3 பேர் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ். அவங்கள வச்சு ஒரு சில கேம் எல்லாம் வச்சு ஜட்ஜும் பண்ண வச்சு 13 பேரை இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. சபாஷ், சரியான. இந்த 13 பேர்ல இருந்து 5 பேர் தான் உள்ள போறாங்க. அந்த 5 பேர்ல 3 பேரு மக்கள் ஓட் பண்ணி சூஸ் பண்ணவங்க. மீதி 2 பேரு அங்க இருந்த 3 ஜட்ஜஸ் சூஸ் பண்ணவங்க. அந்த 2 பேரு பார்க்கிறதுக்கு குட் லுக்கிங் ஆகும், உள்ள போனா கசமுசா நடக்கணும்ன்றதுக்காகவே அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்குடா, அந்த முகத்தை பார்த்தே ஆனோம். சரி, அதெல்லாம் யாருன்னு டீடைலா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த அக்னி பரீட்சா இருக்குல்ல, அந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், ஐயோ இந்த கருட புராணம்னு ஒரு புக் இருக்கே, அந்த புக்ல வர்ற தண்டனை கூட இந்த அளவுக்கு கொடுமையா இருக்காது போலயப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 2 பசங்களை சட்டையை கட்டிட்டு நெஞ்சு மேல ஸ்டிக்கரை ஒட்டிட்டு சருக்குன்னு அந்த முடியோட புடிச்சு இழுக்கணும். இன்னொரு பக்கம் கையில பிக் பாஸ் அப்படின்னு டாட்டூ குத்தணும். ஒரு பக்கம் மட்டும் மொட்டை அடிச்சுக்கணும். ஷாக் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு ரொம்ப கொடூரமா கொடுத்தாங்க. அப்படி செலக்ட் ஆகி வந்தவங்க தான் இந்த 13 பேர். உண்மையிலே கெத்து இல்ல? அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி பல பெர்ஃபார்மன்ஸ்
பிரைஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. ஃபைனலி ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ட கூப்பிட்டாங்க. இவங்க பேரு தனுஜாமா. பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்காங்க. பார்த்து தான் சூஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. கார்னர் பைசா இருக்குறாங்க. சரி இவங்க யாரு அப்படின்றத டக்குன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா இவங்க யாருன்னு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்குலாம் தெரியாதுல்ல. அதனால இவங்கள பத்திலாம் பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா இவங்க பண்ண குட்டி சம்பவத்தை மட்டும் சொல்றேன். நம்ம ஊர் மட்டும் இல்லாம எல்லா ஒரு பிக் பாஸ்லயும் நான் ஹோஸ்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது வீட்ல இருந்து தூக்கின்னு வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த அம்மா வீட்லயே பிரியாணி செஞ்சு உங்களுக்காக நானே செஞ்சது சார் அப்படின்னு கொடுக்க வாசம் பாக உண்டு இந்த அம்மா. நான் பிரேக்ல உட்காந்து துண்டுறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. நல்ல வேலை. நான் என்ன இடிச்ச வாயனா? செகண்ட் கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? ஃப்ளோரா சைனின்னு ஒரு பொண்ணு, ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு 46 வயசு ஆகுது. பட் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் வேறன்னு தாங்க தெரியும். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். இவங்க ஒரு சில தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க. எதுக்கு சுத்தி வளைச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டான க்ளூவே கொடுக்குறேன். அந்த படத்தோட ஹீரோ கார்த்திக் அண்ட் பிரபு. இவங்க 2 பேரும் தான். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த படம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யார் இந்த படம் பேர் குஸ்தின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு. நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. அப்புறம் லக்ஸ் பாப்பான்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? அந்த பாட்டுல ஆடின பொண்ணே இவங்க தான். என்ன கதை விடுற? அந்த பாட்டுல மும்தாஜ் என்னமா ஆடி இருப்பாங்க. உன் வாயின்றதுக்காக என்ன வேணா சொல்லுவியா அப்படின்னு கேப்பீங்க. அந்த லக்ஸ் பாப்பா தமிழ் பாப்பா, இந்த லக்ஸ் பாப்பா தெலுங்கு பாப்பா. அந்த பாட்டை கொஞ்சம் போடுப்பா. இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம மணி சர்மா எடுத்துன்னு வந்து தமிழ்ல திரும்ப 2002ல ஏழுமலை படத்துல போட்டாரு. இந்த கன்றாவில பேர் சொல்லிட்டு இருக்கற. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு டப்புன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறது பச்சையா காதுல கேக்குது. சோ அடுத்ததுக்கு போயிடலாம். மூணாவது கண்டஸ்டன்ட் இந்த 13 பேர் இருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒருத்தங்க. சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹையஸ்ட் ஓட்டு வாங்கிய ஒருத்தர். அவர் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த 6 பேர்ல ஒருத்தர் கருப்பு கோட்டு போட்டு உட்கார்ந்திருக்காரு தெரியுமா பின்னாடி? அவர்தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். இவங்களெல்லாம் காமனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இலவ வேணா சொல்லிட்டு போட்டோம். அடுத்து அப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க இருடா, ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? இவர் பேரு நான் என்ன சொல்லியா? இவரோட பேரு கல்யாண். சொல்லிட்டியா? இப்போ சொல்லு அடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? சரி சொல்றேன். அப்ப சொல்லு. ஃபோர்த் கண்டஸ்டன்ட் இமானுவல். இவர் ஒரு காமெடி ஆக்டர் போல இருக்கு. அதை தாண்டி நமக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா நம்ம ஊர் பாட்டை தெலுங்குல பாடினாருப்பா, மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ்ல. அதை கொஞ்சம் கேளுங்களேன். அம்மா நீ పసివానమ్మ నీతోని నడి చూస్తున్నా really a god gifted child. நல்லா பாடுறாருல? அட கை தட்டுங்கப்பா. அடுத்த கண்டஸ்டன்ட் ஜெயிலர், மாவீரன், புஷ்பா. இந்த படத்துக்கெல்லாம் கோரியோகிராஃபி பண்ண ஸ்ரஷ்டி வர்மா இல்ல வெர்மா. இவங்கள லாங் ஷாட்ல பாருங்களேன். லைட்டா நம்ம பிக் பாஸ் ஜனனி மாதிரியே இல்ல? இல்லையா? சரி விடுங்க. அடுத்து இந்த காமனர்ல இருந்து ஒருத்தங்க போவாங்க. அவங்கள சூஸ் பண்ண போறது யார் தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தெரியுமா? இந்த ஜட்ஜஸ் 2 பேரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த அக்னி பரீட்சால வந்து ஜட்ஜா இருந்தாங்க தெரியுமா? பிந்து மாதவி. அவங்க தான் வந்து சூஸ் பண்ணாங்க. அவங்க யார் தெரியுமா சூஸ் பண்ணாங்க? இந்த போட்டோல ஒரு அங்கிள் இருக்காருல்ல, அவரை தான் சூஸ் பண்ணாங்க. என்ன சொல்ற? போட்டோல முடி இருந்துச்சு, இங்க மொட்டை அடிச்சு ஒரு ஆள் வராரு. நல்லா பாரியா, அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பிக் பாஸ்குள்ள போகணும் அப்படின்னா மொட்டை அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் அரை மொட்டை. சோ நான் வந்தே தீர்வேன்னு சொல்லி அரை மொட்டை அடிச்சிருந்தாரு. பட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படின்றதுனால முழு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. சோ இவரை தான் சூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம பிந்து மாதவி. இவரோட பேரு ஹரிஷ். பொண்ணுங்களா என்னைய மாஸ்க் மேன் கூடுவாங்க. ஏன்னா வந்த புதுசுல இவர் ஒரு மாஸ்க் போட்டிருந்தாரு. பட் ஏன் இவரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டாராம். எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் மூஞ்சி மேல கேட்பாராம், மூஞ்சி மேல. அண்ட் இவர் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னப்ப கூட, நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு குதிக்காம பல்லு தெரியாத மாதிரி லைட்டா ஒரு ஸ்மைல போட்டு ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வர்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கேத்த மாதிரி ஒரு சில எபிசோட்லாம் பார்த்தேன். ரொம்ப கரடு முரடா தான் பார்க்காரு. மோஸ்டா இவர மக்களுக்கு நிறைய பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கள்ளக்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர் மாதிரி தான் தெரியுது. எஸ்பெஷலி எல்லாரையும் வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம மக்களுக்கு பிடிக்கும் தானே. எல்லாத்த விட கோவத்தை இவரால கண்ட்ரோலே பண்ண முடியாதான். கோவம் வந்தா கொந்தளிச்சிருவாராம். அப்ப விடுவாங்களா இவரை? அண்ணே, அவன் ரொம்ப கோவக்காரனா. அடிக்கடி டென்ஷன் ஆகாம இருக்க ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடியை கூல் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே வீட்டுக்குள்ள போனாரு பாருங்க. எல்லாரும் வாங்க 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 அப்படின்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தவனே கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டாங்க. பட் இவரு வரங்க அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். வாயை திறக்கலையே. ஹலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்களெல்லாம் வாயை மூட வச்சுட்டு, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற திருப்பதி ஏழுமலையான பார்த்த மாதிரி ஒரு கும்பிட போட்டு ஒரு சுத்துனாரு. என்ன கோயில காணா? என்னடா இது அதிசயம்? அப்படியே கையோட ஊந்து கும்பிட்டு வணக்கம் மட்டும் தான் சொன்னார், தவிர்த்து வாயே திறக்கல. இத பார்த்த சிவப்பு சட்டை இமானுவல், நோ ஸ்பீக், பேச்சு வராதா அப்படின்னு கேட்க, நோ ஒன்லி ஃபைட் அப்படின்ட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளு தான்ப்பா இவரு. பயங்கரமான ஆளுடா அவன்.
நேற்று சீனியர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா இன்னைக்கு வைரஸ் வாயில விரல விட்டு ஆட்டிட்டான். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும். சரி, 7th கண்டஸ்டன்ட் பரணி. இவரு ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட்பா. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் உள்ள வர்றப்போ ஒரு ஏவி போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவருக்கு ஒண்ணு போட்டாங்க. அதுல பார்த்தா பயங்கரமா குடிச்சிட்டே ஏதோ கசினோல எல்லாம் போய் விளையாடிட்டே தம் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. என்ன இன்ட்ரோவே ரொம்ப மோசமா இருக்கே, பொறுக்கி பையனா இருப்பானோ? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார், நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்படியே ஏவி முடிஞ்சா உள்ள வந்தாரா, கையில ஒரு ஐட்டத்தை தூக்கிட்டு வந்தாரு. இது என்னப்பா அப்படின்னு கேட்க, இது என்னோட பாடி பார்ட், இதை நான் வீட்டுக்குள்ள போய் தான் திறந்து காமிப்பேன் அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது, இங்கே திறந்து காட்டு, இல்லனா உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்படி இங்க தான் திறந்து காட்டிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்னா நான் உள்ளே போல வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல, சரி போ அப்படின்னு இவங்களும் அமுச்சு விட்டாங்க. அதோட வெளியே போயிட்டாரு. அப்படி என்ன பாடி பார்ட்டா இருக்கும்? ஒருவேளை டாக்டர் படத்துல வர்ற மாதிரி கிட்னியை உள்ள வச்சு எடுத்துட்டு வந்துட்டாரோ? கபாரு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்குமப்பா. கை கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழமை. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட் ரித்து சௌத்ரி. இவங்க ஒரு யூடியூபர். அண்ட் இங்க குக்கு வித் கோமாளி ஓடிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தெலுங்குல குக்கு வித் ஏதோ ஒரு வாயில நுழையாத பேரு பிராய்லர் கோழியாச்சி. வாயிலே நுழைய மாட்டேன் சொல்லுப்பா. ஜதிராட்னலு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் போல இருக்கு இவங்க. இவங்களோட ஆக்சுவல் பேரு திவ்யாவும். ஆனா திரும்புற பக்கம்லாம் திவ்யா 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 திவ்யான்னு 1008 பேர் வச்சிருக்கறனால திவ்யான்ற பேரை தூக்கிட்டு ரித்து அப்படின்னு வச்சுக்கிட்டாங்களாம். இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. கை கொடு கை கொடு. இவங்க உள்ள போன உடனே ஒரு சிரிப்பா போட்டாங்க பாருங்க, அது உங்கள் பார்வைக்காக. அது சரி, இந்த பரணின்னு ஒருத்தர் உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்களே, அப்படி எந்த உறுப்பப்பா உள்ள வச்சு எடுத்துட்டு போனாரு அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ள இருக்குல்ல? எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நம்ம நாகு கிட்ட போன் அடிச்சு, சரி சரி அவர் உள்ள விடுறோம், அவரும் அந்த பாடி பார்ட் என்னன்றதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, சோ அதை வாங்கி வச்சுட்டு அவங்கள விடுங்க சார் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, பரணியை திரும்ப கூப்பிட்டாங்க. அவர் வந்து பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன் அப்படின்னு நின்னு அந்த பொட்டியை திறந்து ஒன்னு எடுத்தாரு. என்னன்னு பார்த்தா ஒரு லாக்கெட்டாம். யோ ஏதோ பாடி பார்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஆமா சார், அதுக்கான காரணத்தை நான் இங்க சொல்ல மாட்டேன், உள்ள போய் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. ஏதோ சென்டிமெண்டல் விஷயமா, விடுங்க, நம்ம ரொம்ப நோண்ட கூடாது. மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதாண்டா கிரைம் பிரான்ச். ஒட்டிக்குள்ள ஒரு போஸ்ட் ஆபீஸே வச்சிருக்கியடா. ஆனா இவரு 2020க்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமான குடி சூதாட்டம்னு சொல்லி எல்லா சொத்தையும் அழிச்சிட்டாராம். இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் திருந்தி ஃபிட்னஸ் அது இதுன்னு போய் இன்னைக்கு நல்லா இருக்காராம். அதனாலதான் அந்த ப்ரோமோல அப்படி ஒரு வீடியோ பாத்தீங்களா, நெவர் லேபிள் ஜட்ஜ் பை இட்ஸ் புக் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? தண்ணி அடிச்சிருக்கியா? அடுத்து காமனர்ல இருந்து இன்னொரு கண்டஸ்டன்ட். அது யாருன்னு பார்த்தா பவன். டீமன் பவன். அதுனடா டீமன் அப்படின்னு கேட்டா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட அடைமொழி அப்படிங்கிறாரு. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன் வைங்கன்னு. கோபாலகிருஷ்ணன் வச்சிருந்தா அதை சுருக்கி கோக்கின்னு வச்சிருப்பாண்டி. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் போனார் தெரியுமா, அவரும் பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக், இவரும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சாங்க, யாரு அதிகமான புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க நான் ஸ்டாப்பா 60 வரைக்கும் போயிட்டாங்க. போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம நாகு உள்ள பூந்து ஆஃப் பண்ணி விட்டாரு. இல்லனா எடுத்துனே இருந்திருப்பாங்க போல இருக்கு. நமக்கு 6க்கே முக்குது, இவங்க என்ன 60 வரைக்கும் போறாங்க? பேசாம நம்மளும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பரணி மாதிரி திருந்தி வாழலாமா? சும்மா இருங்கண்ணே, உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சரி, இவரை கூப்பிட்டு, இங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல யாரப்பா உனக்கு உள்ள கூட்டு போகணும்னு ஆசை அப்படின்னு கேட்க, அதோ பச்சை கலர்ல Dress போட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்குல்ல, ஸ்ரீஜா தம்முன்னு, அந்த பொண்ணு சார் அப்படின்னு சொல்ல நமக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, கதை அப்படி போகுதோ, அப்ப இந்த பொண்ணு கன்ஃபார்ம் அப்படின்னு. ஆஹா, பக்கத்து வீட்லயே ஒரு 11 மணி காட்சி இருக்குதா? அடுத்து ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட். தம்ப்நெயில்ல கூட நீங்க பாத்தீங்களே, அவங்க தான் இது. இவங்க யார் தெரியுமா? நிக்கி கல்ராணி இருக்காங்கல்ல, அவங்களோட அக்கா சஞ்சனா கல்ராணி. இவங்க தமிழ்ல கூட ஒரு சில படம்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா பரிதாபம் என்னன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஒரு சில விற்க கூடாத விஷயத்தெல்லாம் வித்தாங்க. வீட்டுல சர்ச் பண்ணப்போ அது இதுன்னு கிடைச்சது அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அந்த வார்த்தையை நேரா சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்லக்கூடாதுப்பா. நம்ம யூடியூப் எல்லா வார்த்தையும் கேட்டு கைட்லைன்ஸ் வயலேஷன் அப்படின்னு அடிச்சு விட்டுறோம். அதனால நான் சொல்ல மாட்டேன், நீங்களா புரிஞ்சுக்குங்க. அப்ப புரிஞ்சுது. சோ அந்த விஷயம்லாம் பயன்படுத்தினாங்க அண்ட் விக்கவும் செஞ்சாங்கன்னு சொல்லி இவங்களை தூக்கி உள்ள போட்டாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க. புருஷனோட சப்போர்ட்ல ஒரு சில விஷயத்தெல்லாம் மறந்து இப்ப அழகான 2 குழந்தைங்களோட இருக்காங்க போல இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, ரொம்ப நாள் என்ன உள்ள வச்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி. சோ மக்களுக்கு
மக்களுக்கு நான் யாருன்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. ஏன்னா அந்த விஷயத்துக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில இவங்களோட பேரே போயிடுச்சு, அதனால சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு. சோ இங்க வந்து ஏதாவது நான் ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்கேன் சார் அப்படின்னு ஒரு சிங்க பெண்ணா வந்திருக்காங்க நம்ம சஞ்சனா கல்ராணி. இவங்களோட வயது 35. வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியணுமா? லட்டு மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிருக்கடி என் செல்ல குட்டி. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போடுறேன், அதை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. கேட்கலனாலும் ஒன்ஸ் கேட்டு வாங்களேன். ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வருதா இப்போ? இந்த பாட்டை எழுதியவர் இவர்தான். இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இவரோட இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. இவரோட பெயர் ராத்தோர். ராமு ராத்தோர். அடுத்த கண்டஸ்டன்ட் ஜூரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த அக்னி பரீட்சாவோட இன்னொரு ஜட்ஜ் நம்ம நவ்தீப். இவர் வந்து யார தெரியுமா சூஸ் பண்ணாரு? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு தெரியுமா, இந்த பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை தான் சூஸ் பண்ணாரு. ஸ்ரீஜா. இல்ல தம்மு ஸ்ரீஜாவா. இதெல்லாம் என்னடா பேரு? மூன்றாம் பேரை நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி போனாரு தெரியுமா டீமன் பவன். அந்த மாதிரி இவங்க தம்மு ஸ்ரீஜாவா. இவங்களுக்கு இவங்களே பேர் வச்சுக்கிறாங்க. நீங்க ஏதோ பொண்ணு தம் அடிக்க போதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தம்முனா தைரியமான ஸ்ரீஜாவா. ஆரம்பத்துல சொன்ன தெரியுமா, இந்த அக்னி பரீட்சா அப்போ கையில பச்சை குத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி. அப்படி குத்திக்கிட்டது நம்ம ஸ்ரீஜா தான். அப்போ உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவ பொண்ணு இல்லடா, ஃப்ராக் போட்ட பையன். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இவர் யார் தெரியுமா? ஜெயம் படத்துல நம்ம ஷக்கிமா ஒரு பையனை கட்டி பிடிச்சி இப்படிதான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? என்னடி பொம்பளைங்களை அடிக்கூடாது மேடம். அடிடா. மில்லிமீட்டர் தான் இப்ப சென்டிமீட்டர் ஆயிட்டல. அந்த தம்புடு தான் இந்த சுமன் செட்டி. இவர் இப்போ வரைக்கும் 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. ஆனா பரிதாபம் என்னன்னா அதிகமா தெலுங்குல கிடையாது, தமிழ், மலையாளம், போஜ்பூரியில தான் பண்ணிருக்காரு போல இருக்கு. சோ நான் இன்னும் இருக்கேன் அப்படின்றத காமிச்சுக்கிறதுக்காகவும் ஒரு சேஞ்சுக்காகவும் உள்ள வந்திருக்காராம். இவர் கல்யாணம் ஆகி நல்ல வளர்ந்த 2 பசங்க இருக்காங்கப்பா. ஒரு பையன் ஒரு பொண்ணு. குட் ஃபேமிலியில. What a great family. அடுத்து வரப்போறது தான் லாஸ்ட் கண்டஸ்டன்ட். அதுவும் காமனர்ல இருந்து ஒருத்தர். இவங்க மக்கள் சூஸ் பண்ண ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். அது யார் தெரியுமா? கீழே ஒருத்தவங்க உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா, பூலாம் போட்ட மாதிரி ட்ரெஸ் போட்டு. அவங்க கிடையாது. அவங்களுக்கு அப்படியே மேல உட்கார்ந்திருக்காரு மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர். அவர்தான் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைப்பீங்க. அவரும் கிடையாது. ரைட் சைடுல ஒருத்தவங்க உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க? சூப்பர் பிகர். அப்ப அவங்கள தான் அனுப்புவாங்க. என்னப்பா நம்ம ஸ்டார் நெட்வொர்க்க பத்தி இன்னுமா உங்களுக்கு தெரியல? இவங்க ஒரு டாக்டர் ஆமா. இவங்க பெயர் பிரியா ஷெட்டி. இவங்களுக்கு நடிக்கணும் ரொம்ப நாளா ஆசையாமா. அதனாலதான் உள்ள வந்திருக்காங்களாமா. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. அவ்வளவுதாங்க, கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் முடிஞ்சிச்சு. ஐயோ பாவம்பா, அப்ப வெளியே இத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லையான்னு கேட்டா பாவம் இல்ல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு போனாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்பதான் ஒருத்தவங்க குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க. சார் சார் சார், நான் தான் அந்த அக்னி பரீட்சால ஆங்கரா இருந்தேன், எனக்காக ஒருத்தங்களுக்கு மட்டும் சான்ஸ் கொடுங்க சார், கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நீ கேட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா செல்லம். சரி ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒருத்தர் மொட்டை அடிச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை சூஸ் பண்ணிட்டாங்க. போட்டோல பாருங்களேன், வீகோ டர்மரிக் பல்பொடி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரியே பல்ல காமிச்சிட்டு இருக்காரு. இவர் பேரு மனிஷ். டேய் என்னடா பால் விளம்பரத்துக்கு வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கிற? சாதா மனிஷ் இல்ல, மரியாதா மனிஷ். எப்படியும் இதுக்கு முன்னாடி போனவங்க மாதிரி இவரும் இவருக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டாரு போல இருக்கு. இந்த மாதிரி பேர் வைக்கிறதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்ல. இப்போதான் இந்த பயப்புள்ளைங்க பேர் வச்சு பெரிய ஆளாக பாக்குதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம், அருமையான வளர்ச்சி. இந்த நாடு எங்கயா போகுது? சரி நீங்க சொல்லுங்க, இந்த கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல சூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நோ அதுக்கு சான்ஸ் இல்ல. எப்படி பண்றாங்கன்றத வெயிட் பண்ணி பாப்போம். மோஸ்டா நம்மளோட தமிழ் பிக் பாஸ் அக்டோபர் 5th ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் பேர்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நம்ம பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில லிஸ்ட் எல்லாம் தெரிய வரும். அப்ப நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே ஓகேடா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தெலுங்கு பிக் பாஸும் பயங்கர ஃபயரா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அப்பப்போ உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நமக்கும் பெருசா கண்டென்ட்லாம் இல்ல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சிடலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.